மலர் அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஆழமான யோசனையில் மூழ்கியவளாகவே இருந்தாள். வீட்டில் எல்லோரும் வழக்கம்போல தங்களது வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவளது மனம் மட்டும் எங்கோ தூரத்தில் அலைந்து கொண்டிருந்தது. சமையலறைக்குள் நின்றபடியே பாலை அடுப்பில் வைத்துவிட்டு அது கொதிக்கிறதா இல்லையா என்பதைக் கூட கவனிக்காமல் வெறுமனே நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் திறந்திருந்தாலும் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களே அவளை ஆட்கொண்டிருந்தன. அப்போது லட்சுமி பலமுறை அவளை அழைத்துக் கொண்டிருந்தார். மலர், மலர் என்று தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அது அவளது காதுகளுக்கு எட்டவே இல்லை. சில நிமிடங்களில் பால் பொங்கி அடுப்பை முழுவதுமாக நனைத்து கீழே வழிந்தது. அப்போதுதான் லட்சுமி வேகமாக அங்கே வந்து மலரின் தோளை தட்டினார். திடீரென சுயநினைவுக்கு வந்த மலர் பதறி, ஐயோ என்று கூறியபடி அடுப்பை அணைத்தாள். முகத்தில் குழப்பமும் பதற்றமும் தெரிந்தது. என்னடா உனக்கு, எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் என்று லட்சுமி கோபமாக கேட்டதும் மலர் தலை குனிந்து நின்றாள். அவளிடம் மன்னிப்பு கேட்கும் போல், சாரி அத்த, கவனிக்கல என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் அதை கேட்ட லட்சுமிக்கு இன்னும் கோபம் வந்தது. உனக்கு காதுல மெஷின் மாட்டணும் போல இருக்கு, எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் என்று சாடினார். மலர் அமைதியாக நின்று கொண்டே இருந்தாள். உடனே லட்சுமி, காஃபி போட்டியா என்று கேட்டார். இப்பதான் பால் வைத்தேன் அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள். ஆனால் லட்சுமி அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல, வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா நீயும் அதுல மூழ்கிப் போயிடணுமா என்று பேசிக்கொண்டே சென்றார். மலருக்கு உள்ளுக்குள் ஏற்கனவே வேதனை இருந்ததால் அந்த வார்த்தைகள் இன்னும் அதிகமாக காயப்படுத்தின. ஆனால் பதில் சொல்லத் துணியவில்லை. அந்த வீட்டில் அவளது அமைதியே அவளுக்கு பாதுகாப்பாக மாறியிருந்தது. சில நிமிடங்களில் மீண்டும் லட்சுமி அவளை அழைத்தார். காப்பி போடுவதற்காக அடுப்பில் வைத்ததை அப்படியே விட்டுவிட்டு அவசரமாக ஓடிச் சென்றாள் மலர். அங்கே சென்றவுடன் லட்சுமி, இந்த தைலத்தை எடுத்து என் கால்ல பூசிவிடு என்று கட்டளையிட்டார். மலரும் அமைதியாக அதை செய்யத் தொடங்கினாள். அவள் தைலம் பூசிக்கொண்டிருக்கும் நேரத்திலேயே லட்சுமி, காப்பி எங்க என்று கேட்டார். மலர் பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். அந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பாக்கியராஜ் அவளது நிலையை புரிந்து கொண்டு சமையலறைக்குள் சென்று காஃபி போட ஆரம்பித்தார். இதை கவனித்த லட்சுமி உடனே அவரை அழைத்து, கிச்சன்ல உனக்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்டார். அவர் அமைதியாக, அம்மா, நீங்க காஃபி கேட்டீங்களே, அதான் போடப் போனேன் என்றார். ஆனால் லட்சுமி அதற்கும் சம்மதிக்கவில்லை. அதெல்லாம் அவ போட்டு எடுத்துட்டு வருவா, நீ உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டார். பாக்யராஜ் அமைதியாக அங்கிருந்து சென்றாலும் மலரின் மனதில் வேறு விதமான வேதனை உருவானது. நான் மட்டும் இல்ல, எனக்காக பேசுவேன் என்று சொன்ன இவருக்கும் தைரியமில்லையா என்ற கேள்வி அவளை வாட்டியது. முந்தைய இரவு நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாத கணவன் மீது ஏமாற்றம் அதிகரித்தது. அன்பு இருந்தாலும் அந்த அன்பு அவளது காயங்களுக்கு மருந்தாக மாறவில்லை. வீட்டில் நடக்கும் அநியாயங்களையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதுதான் அவருடைய வழக்கம். ஆனால் அந்த அமைதி மலருக்கு நாளுக்கு நாள் தாங்க முடியாத சுமையாக மாறிக்கொண்டே இருந்தது. அவள் எதையும் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் உள்ளுக்குள் சுயமரியாதை மெதுவாக காய்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ராகவன் வீட்டிற்குள் வந்தார். முகத்தில் கடும் கோபம் தெரிந்தது. லட்சுமி உடனே, என்னங்க, ஏன் இவ்வளவு கோபமா வர்றீங்க என்று கேட்டார். அதற்கு ராகவன், வெளியே போன இடமெல்லாம் ஒரே கேள்வி, உங்க மருமகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு எல்லாரும் கேட்கிறாங்க என்று சலிப்புடன் சொன்னார். பிறகு தானே சொல்லிக் கொண்டார், என் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை. அவன் கோவப்பட்டு வெளியே போனான். அவள் அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டா. இதைத்தான் சொன்னேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட மலர் அதிர்ச்சியடைந்தாள்.
நடந்த உண்மையை மறைத்து இப்படி பொய் சொல்லி சமாளிப்பதை பார்த்து அவளுக்கு கோபமும் வருத்தமும் ஒன்றாக வந்தது. ஆனால் அந்த வீட்டில் உண்மைக்கு மதிப்பு இல்லாத நிலைமை அவளுக்கு ஏற்கனவே புரிந்திருந்தது. சில நேரத்தில் சுரேஷ் வேலைக்கு கிளம்ப தயாரானான். அவசரமாக வெளியேற முயன்ற அவனை மலர், காஃபி குடிச்சிட்டு போடா என்று அழைத்தாள். ஆனால் லட்சுமியுடனே, காலையில எழுந்தவுடனே எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும், அதுதான் பொம்பளையோட வேலை என்று மறுபடியும் மலரையே குறை சொல்ல ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட பாக்கியராஜ் கோபமடைந்தாலும் வெளியில் காட்டவில்லை. மலர் அமைதியாக தைலம் பூசிக்கொண்டிருந்தாள். அவள் எதை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பது போலவே இருந்தது. அவளுக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதி கிடைக்கவில்லை. வேலை செய்தாலும் குறை, ஓய்வெடுத்தாலும் குறை, பேசினாலும் குறை, அமைதியாக இருந்தாலும் குறை என்ற நிலை உருவாகிவிட்டது. பிறகு மலரும் பாக்யராஜும் தனியாக பேசும் தருணம் வந்தது. நீங்க என்னைக்கெல்லாம் எனக்காக நிற்பேன் சொன்னீங்க, ஆனா இப்ப என்ன நடந்துச்சு என்று மலர் கேட்க பாக்யராஜ் பதில் சொல்ல முடியாமல் நின்றார். அவளது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. நான் மட்டுமில்ல, அந்த மதியும் இதே வீட்டுல எவ்வளவு அவமானம் அனுபவிச்சிருக்கா தெரியுமா? இப்பதான் எனக்கு புரியுது என்று அவள் வேதனையோடு சொன்னாள். பாக்யராஜ் சமாதானப்படுத்த முயன்றாலும் மலரின் மனக்காயம் ஆழமாக இருந்தது. அவளுக்கு அந்த வீட்டில் தன்னுடைய மதிப்பு என்ன என்ற கேள்வி எழ ஆரம்பித்திருந்தது. இதே நேரத்தில் மதி தன் பெற்றோர் வீட்டில் இருந்தாள். அவளது அம்மா, என்னதான் இருந்தாலும் அவர் உன் கணவர், பேசிட்டு பிரச்சனையை சரி பண்ணிக்கோ என்று அறிவுரை கூறினார். ஆனால் மதி உறுதியாக, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும்னா முதல்ல உங்க மருமகளுக்கு தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் என்றாள். அந்த வார்த்தைகள் அவளது அம்மாவை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன என்று கேட்டாலும் மதி தன் முடிவை மாற்றவில்லை. பிறகு நடந்த எல்லா அவமானங்களையும் விவரமாக சொன்னாள். அதை கேட்ட அவளது அம்மாவுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. இத்தனை நாட்களாக மதி எப்படி தாங்கியிருந்தாள் என்று நினைத்து மனமுடைந்தார். மதி தொடர்ந்து பேசினாள். நான் எனக்காக மட்டும் பேசல, அந்த மலருக்காகவும் பேசினேன். அவளும் இந்த வீட்டுல அடிமை மாதிரி வாழ்றா என்றாள். அந்த வார்த்தைகள் அவளது அம்மாவை இன்னும் சோகப்படுத்தின. வெளியில் பார்க்கும்போது அமைதியான குடும்பம் போல தெரிந்தாலும் உள்ளே எவ்வளவு அழுத்தமும் அநியாயமும் இருக்கிறது என்பதை இப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டார். மதி மட்டும் எதிர்த்து பேசத் துணிந்திருந்தாள். ஆனால் மலர் இன்னும் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சுரேஷிடமிருந்து மதி போன் பெற்றாள். அவளது அம்மா, பேசு, ஒருவேளை உன்னை சமாதானப்படுத்தத்தான் கூப்பிட்டிருப்பார் என்றார். மதி போனை எடுத்தாள். ஆனால் சுரேஷின் குரலில் கோபம் மட்டுமே இருந்தது. இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவேண்டாம் என்று கடுமையாக பேச ஆரம்பித்தான். நடந்த எல்லா விஷயங்களுக்கும் மதியையே காரணமாக குற்றம் சாட்டினான். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் மதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியில், பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி சுரேஷை இன்னும் எரிச்சலடையச் செய்தது. கோபத்தில் போனை வைத்துவிட்டான். ஆனால் மதி அந்த நேரத்திலேயே ஒரு முடிவை எடுத்திருந்தாள். அடுத்த நாள் அவள் நேராக போலீஸ் நிலையத்திற்குச் சென்றாள். அங்கு ஒரு புகார் கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். அதிகாரியிடம் பேச வேண்டும் என்று சொன்னபோது அவளை நேராக சுரேஷின் அறைக்கே அனுப்பினர். உள்ளே வந்த மதியை பார்த்த சுரேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். மதி அமைதியாக அமர்ந்து கொண்டு, என் கணவர் என்ன மிரட்டுறாரு, அடிக்க முயற்சி செய்றாரு, கொலை பண்ணுவேன்னு பேசுறாரு, நான் என்ன செய்யணும்? ஒரு போலீஸ் அதிகாரியா சொல்லுங்க என்று கேட்டாள். அந்த வார்த்தைகள் சுரேஷை முற்றிலும் கலங்கடித்தன. அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. தண்ணீர் குடித்துக்கொண்டே பதற்றமாக நின்றான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு அவன் அங்கிருந்து தப்பிக்கவே நினைத்தான். எனக்கு இன்னொரு அவசர வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான். மதி அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாள். அந்த சிரிப்பில் கேலி இல்லை,
ஆனால் உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் ஓடும் ஒருவரை பார்த்த ஏமாற்றம் இருந்தது. தன்னை மிரட்டிய அதே மனிதன் சட்டத்தின் முன் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஓடுவதை பார்த்தபோது அவளது மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. வீட்டிற்கு திரும்பிய சுரேஷ் நடந்ததையெல்லாம் கூறினான். ராகவனும் லட்சுமியும் உடனே மதியையே குறை சொல்ல ஆரம்பித்தனர். படிச்ச பொம்பளையா இருந்தா இப்படித்தான் என்று ராகவன் கோபமாக பேசினார். ஆனால் இந்த முறை மலர் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மதி செய்தது தவறு அல்ல என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் வெளியில் சொல்லும் தைரியம் இன்னும் வரவில்லை. அந்த வீட்டின் சூழல் அப்படித்தான் இருந்தது. சில நேரம் கழித்து மலர் சுரேஷுக்கு காஃபி கொடுத்தாள். காஃபி குடித்துவிட்டு வழக்கம் போல கப்பை அங்கேயே வைத்து எழுந்தான். உடனே மலர், இதெடுத்து சிங்க்ல வை என்று சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் இதற்கு முன்பு மலர் இப்படிச் சொன்னதே இல்லை. சுரேஷும் ஒரு நொடி திகைத்தான். ஆனால் அவன் அமைதியாக கப்பை எடுத்துச் சென்று வைத்தான். அதை பார்த்த ராகவன் கோபத்தில், நாங்கெல்லாம் ஆம்பளடா, இப்படி வேலை செய்யக்கூடாது என்று பேச ஆரம்பித்தார். அப்பொழுது மலரின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. இதுவரை தலைகுனிந்திருந்தவள் முதல் முறையாக நேராக பார்த்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது பார்வையே பல கேள்விகளை கேட்டது. ஒரு கப் எடுத்துச் செல்வது அவமானமா? வீட்டில் இருக்கும் பெண்கள் மட்டும் வேலை செய்ய வேண்டுமா? மரியாதை என்றால் என்ன என்ற கேள்விகள் அந்த அமைதியான பார்வையில் மறைந்திருந்தன. ராகவன் பேசிக்கொண்டே இருந்தாலும் இந்த முறை மலர் உள்ளுக்குள் உடைந்து போகவில்லை. மாறாக ஏதோ ஒரு தைரியம் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் இனி மாறப்போகிறது என்ற உணர்வு அப்போது உருவானது. மதி தன்னுடைய உரிமைக்காக போராட ஆரம்பித்திருந்தாள். மலர் தனது அமைதியின் பின்னால் மறைந்திருந்த குரலை மெதுவாக வெளிக்கொண்டு வரத் தொடங்கியிருந்தாள். சுரேஷ் தனது தவறுகளை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ராகவனும் லட்சுமியும் தாங்கள் இதுவரை சரி என்று நினைத்த பல விஷயங்கள் தவறு என்பதை ஒரு நாள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தின் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இனி யார் மாறுவார்கள், யார் பிடிவாதமாக இருப்பார்கள், யார் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் அடுத்த கட்டத்தில் முக்கியமான கேள்வியாக மாறியது.